சரி, நீங்க அரசியல்ல மேல வரணும்னா முதல்ல வந்து இதெல்லாம் கத்துங்க. 40 வருஷமா நடந்துட்டு இருக்கிற பல விஷயங்கள் இங்க இருக்கு. நீங்க 40 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க சினிமா ஸ்டாரா இருந்தீங்க. அத தாண்டி அப்போ 40 வருஷமா தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் 1967ல இருந்து எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ அரசியல் மாற்றங்கள், எவ்வளவோ சித்தாந்தங்கள் இங்க இருக்கு. அத புரிஞ்சுக்காம அரசியல் பண்றது அப்படின்னா அது வேஸ்ட்ங்க. எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடணும் ஜனங்க? திமுக வேண்டாம், ரைட் வேண்டாம். அதிமுக வேண்டாம், ரைட் வேண்டாம். விஜய் வேணும்னா எதுக்கு வேணும்? அத சொல்லுங்க முதல்ல. அதவே சொல்றது இல்ல. அதான் இதோட சிக்கல். அப்ப டோட்டலா வந்து அங்க அட்வைசரி பாடியே சரியில்ல அப்படிதான் நான் நினைக்கிறேன். விஜயை சுற்றி இருப்பவர்கள் விஜய்க்கு சரியான ஆலோசனைகளை கொடுப்பதில்லைன்னு சொல்றீங்களா சார்? கண்டிப்பா ஒரு இஷ்யூங்க. இது வந்துங்க ஒரு ஒரு டெக்னிக்கலான ஒரு இஷ்யூ. நித்தி ஆயோக்னா என்ன? அங்க வந்து எப்படி வந்து டிஸ்கஷன் 7 நிமிஷம் தாங்க ஒரு சிஎம்க்கு பேசுற வாய்ப்பு. ஆமா. ஒரு ஸ்டேட்டுக்கு 7 நிமிஷம் தான். 2 பேர் தான் போவாங்க. சிஎம்மும் அநேகமா மோஸ்ட்லி தலைமைச் செயலாளர் இல்ல ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இருந்தா அவங்க தான் போவாங்க. அவங்க தான் கலந்துக்க முடியும். நிர்வாக குழு அது. அப்போ அதுல வந்து ஸ்டேட்டோட சில விஷயங்கள கோரிக்கை பட்டியல் குடுத்தது தான். அதனால தான் நான் இது வேஸ்ட்ன்னு நினைக்கிறேன்.